இப்படி நமக்கு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த தப்பு நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தூக்கம். அந்த தூக்கம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்நாளில் 3ல் 1 பங்கு தூக்கம் முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன் நானு. ஒரு 100 வருஷம் இருக்கோம்னா 33 வருஷம் நம்ம தூங்கிட்டு இருக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு. எப்படி அந்த கணக்கு வருது? சராசரியா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு அவன் தூங்க வேண்டியது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 8 மணி நேரம், 8 ஹவர்ஸ். ஸோ 24 மணி நேரத்தில் 3ஆ பிரிச்சிங்கன்னா 3ல் 1 பங்கு 8 மணி நேரம் நம்ம தூங்கிட்டு இருக்கணும். அவ்வளோ முக்கியம் தூக்கம் நமக்கு. எப்போ நமக்கு வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி வர ஆரம்பிச்சது, நைட்டு ஜாப்ஸ் வர ஆரம்பிச்சது, அப்புறம் வந்து அவங்களுக்காக நைட் ஈட்டிங்ஸ் வர ஆரம்பிச்சது, லேட் நைட் பார்ட்டிஸ் வர ஆரம்பிச்சது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம நைட்டு வந்து பார்த்தோன்னா நிறையா வந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நம்ம தூங்குகிற நேரம் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக நம்ம மாற்றி கொண்டு வந்துட்டோம். இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அத்தனை உயிரினத்துக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு கிளாக் இருக்கும். இப்போ எப்படி வந்து ஒரு 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 பறவையாக இருக்கட்டும், எப்படி 6 மணி ஆச்சுன்னா தன்னோட கூட்டுக்கு வந்துடுது அப்படின்ற மாதிரியும், எப்படி ஒரு ஒரு சூரியன் வந்து பொழுது சாஞ்சா அது தூங்க போயிடுது அப்படின்ற மாதிரியும், மிருகமாக இருக்கட்டும், எப்படி சாயங்காலம் ஆனால் நைட் ஆனால் அவங்களாம் தூங்கிடுறாங்க அப்படின்றதுக்கும், ஒரு மரமாக இருக்கட்டும், ஒரு செடியாக இருக்கட்டும், பொழுது சாஞ்சா எப்படி அவங்களும் தூங்கிடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாத்துக்கும் எல்லா உயிரினமும் உயிர் இருக்க அத்தனை ஜீவனும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு கெடிகாரத்தின் கீழ் தான் வேலை பார்க்குது. அந்த மாதிரி நம்ம வெளியே ஒரு கடிகாரம் வச்சுருக்கோம். அது ஒரு ஒரு கண்ட்ரிக்கோ ஒரு ஒரு காண்டினென்ட்டுக்கோ டிஃபர் ஆகுது. ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஒரு கிளாக், அதை வந்து சர்க்கேடியன் ரிதம்னு சொல்லுவாங்க, இல்லை பாடி கிளாக்னு சொல்லுவாங்க, இல்லை சர்க்கேடியன் பயாலஜின்னு சொல்லுவாங்க. அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எப்படி நமக்கு வெளியே வந்து நம்ம தூங்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த தூக்கம் வந்து லைக் நமக்கு கிடையாது. நமக்கு அப்படின்னா எதெல்லாம் சார்ந்து இருக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க ஒரு ஒரு உறுப்புக்கும் எப்படின்னா ஒரு உங்களோட வயிறாக இருக்கட்டும், அது ஒரு டைமுக்கு தூங்கணும். உங்களோட லிவர் தூங்கணும், உங்களோட பேன்க்ரியாஸ் தூங்கணும், உங்களோட பெருகுடல், சிறுகுடல். ஸோ இப்படி அனைத்துமே தூங்கணும். இவங்கெல்லாம் ஏன் தூங்கணும் அப்படின்னா, இவங்கெல்லாம் தூங்கினாதான் இவங்கள டைரக்ட் பண்ணி இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க நம்ம மூளை இருக்குது பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் தூங்கினாதான் இவங்க தூங்குவாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் தூக்கம் தேவை. ஆனால் அதே தூக்கம் வந்து பார்த்தோன்னா, இப்போ இவங்களுக்கெல்லாம் தூக்கத்தை கொடுக்குறோம் அப்படின்னாலுமே, நான் வந்து ஒரு 8 மணி நேரம் தூங்குறேன் அப்படின்னாலுமே, இந்த சர்க்கேடியன் ரிதமை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணோம் அப்படின்னா, இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த க்ரானிக் டிசீசஸ், தீரா வியாதிகள் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம தூக்கத்தை என்னைக்கு வந்து ஒரு ப்ராப்பராக இல்லாமல் இம்ப்ராப்பர் தூக்கத்துக்கு வந்தோமோ, எப்போ இந்த தூக்கத்தை நம்ம கெடுக்க ஆரம்பித்தோமோ, எப்போ நம்ம இந்த சர்க்கேடியன் ரிதம் நமக்குள்ளே இருக்க இந்த பாடி கிளாக்குக்கு வந்து பார்த்தோன்னா மாற்றத்தை கொடுக்க ஆரம்பித்தோமோ, அப்போ தான் நமக்கு இந்த தீரா வியாதிகள் உள்ளே வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 8 மணி நேரம் நம்ம வாழ்க்கையில் லைக் 3ல் 1 பங்கு இந்த தூக்கம் நம்ம தூங்கும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சுரப்பிகள் சொல்லுவாங்க, லைக் செக்ரீட்டிங் கிளான்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தூங்கும்போது மட்டும்தான் சுரக்கும். சரி, நம்மளோட பீனியல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட மூளைக்கும் நம்மளோட தலையிலேயே நடுவில் இருக்கும் ஒரு பீனியல் கிளாண்ட், ஒரு சுரப்பி. அது வந்து மெலட்டோனின்னு ஒரு ஹார்மோனை சுரக்கும். அதுதான் வந்து நம்மளோட சாந்தம் படுத்துறது. தட் இஸ் நம்மளுக்கு வந்து தூக்கத்தை உண்டு பண்ணுற ஒரு ஹார்மோனு. அது எப்போ சுரக்க ஆரம்பிக்குது, எப்போ வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது, எப்போ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த லைட்டு குறைய பொழுது சாஞ்சோனையும் சூரிய ஒளி போக போக அது வந்து பார்த்தோன்னா அதோட செக்ரீஷன் வந்து பார்த்தோன்னா லைக் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நைட்டு வந்து பார்த்தோன்னா நல்ல செக்ரீஷன் இருக்கும். அப்போ நல்லா தூங்குவோம். நம்ம காலையில் வெயிலை பார்த்த உடனேயும் நம்மளோட விஷன், நம்ம கண்ணை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த உள்ளர சிக்னல் போனோடனையும் அந்த பீனியல் கிளாண்டுக்கு என்னன்னா, வெளிச்சத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா, சூரிய ஒளியை பார்த்துட்டோம்னா நம்ம வந்து பார்த்தோன்னா சுரக்கிறத நிறுத்திடணும், அந்த மெலட்டோனினை நிறுத்திடணும், கார்டிசால் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த சூரிய ஒளி என்னதான் அது டைமுக்கு வேலை செஞ்சு அடங்கிடுச்சு அப்படின்னாலுமே, நம்ம பார்க்குற இந்த
செல்ஃபோனோட ப்ளூ லைட் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் ஈக்குவல் டு அது என்ன சிக்னல் கொடுத்துட்ருக்குன்னா இன்னும் வந்து சூரியன் அடங்கலை, இன்னும் பொழுது சாயலை, இன்னும் நம்ம வந்து பார்த்தோன்னா பகலில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு சிக்னலை கொடுத்துட்டே இருக்குது. இந்த சிக்னல் எத்தனை மணி வரைக்கும் கொடுத்துட்டே இருக்குது? மேக்ஸிமம் நம்ம பாருங்கள், நம்ம ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லைனாலும் இருக்கட்டும், நம்ம எவ்வளோ நேரத்துக்கு அந்த ஒரு சிக்னலை கொடுத்துட்டே இருக்கோம். அப்போ வரைக்கும் மெலட்டோனின் செக்ரேட் ஆகவே ஆகாது. ஸோ இதனால என்ன ஆகிடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது செக்ரீஷனில் ப்ராப்ளம் வந்துடுது. இதனால உங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 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 நார்மலாக ஒரு நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு டெசிஷன் மேக்கிங், ஒரு 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 டெசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு நம்மளோட ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட மூளையை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற ஒரு மெமரி, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த தூக்கத்தை கெடுக்கிறனால எவ்வளோ விஷயத்த நம்ம உடம்பு வந்து பார்த்தோன்னா பாதிக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பாதிக்கப்படுது. அது வந்து அதே இது இப்போ வந்து பார்த்தோன்னா இது சிறித லெவலில் ரொம்ப கம்மியாக வந்து பார்த்தோன்னா லேட் நைட்டாக நம்ம தூங்குறதுனால குழந்தைங்களா இருக்கட்டும் நம்மளாக இருக்கட்டும், இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஆங்ஸைட்டி, இது எல்லாத்துக்கும் தூக்கம் தான் காரணம். ஏன்னா பழைய மெமரியை எரேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா பிரெயினுக்கு ரெஸ்ட்டு தேவை. அந்த ரெஸ்ட்டு கொடுக்காதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மெலட்டோனின் வந்து ப்ராப்பராக செக்ரீட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு அது இல்லாமல் செரட்டோனின் நிறைய ஹார்மோன் வந்து பார்த்தோன்னா எரேஸ் பண்ணுற ஹார்மோன் இருக்குது. தட் இஸ் நம்மளோட பழைய தேவையானதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு தேவையில்லாததை எரேஸ் பண்ணுறது. இதுதான் இந்த தேவையில்லாததை எரேஸ் பண்ணாமல் விடுறது தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டிப்ரெஷனாகவும் ஆங்ஸைட்டியாகவும் இப்போ வந்து பார்த்தோன்னா தலை விரிச்சு ஆடுது. அந்த நைட் டியூட்டி பார்த்துட்டு பகல் தூங்குறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா ரொம்ப ரொம்ப நிறையா வந்து சான்சஸ் ஆர் தேர் ஃபார் ஒபிசிட்டி, டைப் 2 டயாபெட்டிஸ், அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா லைக் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு. ஏன்னா இது ரெஸ்ட்டுன்னும் போது நம்மளோட வயிறு இருக்கட்டும், லிவர், அது மாதிரி நம்மளோட ரத்த நாணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் ரெஸ்ட்டு வேணும் இல்லையா? ஸோ இப்படி எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு தேவைப்படுது. இந்த ரெஸ்ட்டு கொடுக்கல அப்படின்னா, இந்த 8 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா எப்படி ரெக்கவர் ஆகும்? அன்னைக்கு வேலைக்கான ரெஸ்ட்டு எடுத்தால் தானே அதுக்கு அடுத்த நாள் நம்ம வேலை செய்ய முடியும். நம்ம வெளியே தான் பார்க்குறோம், நமக்கு வெளியிலேருந்து நமக்கு தேவைப்படுது இல்லையா? உனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னா இது ரெஸ்ட் எடுக்க வேண்டியது சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸில் இருக்கட்டும், உங்களுக்கு கேன்சர் வரைக்கும். கேன்சர்னால் எது மாதிரி கேன்சரை பூஸ்ட் பண்ணுது? நம்ம இம்ப்ராப்பர் ஸ்லீப்பு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர், கோலன் கேன்சர். ஏன் பிரெஸ்ட் கேன்சர் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ராஸ்டேட் கேன்சர், ஓவரீஸ் கேன்சர், ஏன்னா இது ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், டெஸ்ட்ரோஜனை பாதிக்குது. உங்களுக்கு கோலன் கேன்சர் ஏன் வருதுன்னா ஃபுட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா அதுதான் நம்ம ப்ராப்பராக உள்ள ஃபுட்டு போட்டிருந்தோம்னா அது ப்ராப்பராக வெளியே போயிருந்துருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எல்லாம் தூங்க வேண்டிய நேரத்தில் நம்ம சாப்பாடை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அது எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுறதுனால கோலன் கேன்சர் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு தூக்கத்தை கெடுக்கிறதுனால பல பாதிப்புகள், நம்ம பல தீரா வியாதிகள் வந்து பார்த்தோன்னா இப்போ வர்றதுக்கான மெயின் ரீசன் நம்ம என்னைக்கு தூக்கத்தை கெடுக்க ஆரம்பித்தோமோ, என்னைக்கு நம்மளோட பாடி கிளாக்கோட நம்ம சிங்க் ஆகலையோட, நேச்சர் கிளாக்கு பாடி கிளாக்கு சிங்க் ஆகணும். சிங்க் ஆகாமல் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உடம்புல சுரக்க வேண்டிய தேவையான ஹார்மோன் சுரக்கலை, ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்துருச்சு, நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம்.